ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் அபிஷேக். அதான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தமிழகத்துல வந்து இப்ப டிவிக்கு வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அந்த கட்சியில யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா வந்து அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. யார் என்ன சொன்னாலும் டிவிக்கே தான் இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஜோசப் விஜய் அவர்கள் தான் இப்போதைக்கு நம்மளோட முதலமைச்சர். சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்ற விஷயம் மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. அதே மாதிரி இப்ப இந்த வருஷம் வந்து 2026 டிவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேயும் பாண்டிச்சேரியிலையும் போட்டி போட்டாங்க. 2 இடத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வண்டியை விடுறா கேரளாக்கு அப்படின்ற மாதிரி இப்ப கேரளாலையும் வந்து கட்சி அமைக்க போற ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அது என்ன தகவல், எப்ப அமைக்க போறாங்க அப்படின்றத இந்த வீடியோல நான் பேச போறேன். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக், இது நம்ம ஜெம் டிவி. அதான் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து இப்போ வந்து முடிஞ்சு போச்சு. அதாவது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். எல்லாருமே வந்து ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். அதாவது 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே இன்னொன்று வந்து ஏடிஎம்கே அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலே 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னும் டிவிகே அப்படின்றது வந்து அவர் பேச்சுவாக்கில் சொன்னது இங்கே வந்து நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட 108 சீட்டு எடுத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்து 108 சீட்டு பெரும்பான்மை இல்லைனாலும் அதாவது இருக்கிறதுலே அவங்க தான் அதிகமாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுல மொத்தமாக 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில் 117 சீட்டு யார் தாண்டி எடுத்துருக்காங்களோ அவங்க தான் வந்து ஆட்சியை பிடிக்க முடியும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் 108 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கோம். இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற நேரத்தில் அதாவது குடியரசுத் தலைவரோட ஆட்சி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்திருக்காங்க. ஒருத்தவங்க கட்சியை தாவிட்டாங்க, அது ஒரு விஷயம். காங்கிரஸ் வந்து அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறிட்டாங்க, அதாவது டிஎம்கே டிவிகேக்கு மாறி. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். அதாவது காங்கிரஸ் வந்து டிவிகேவோட இணைவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லி அவங்க நேராக வந்து போய் என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் வந்து டிவிகேவோட இணைச்சிட்டாங்க. மித்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் சிபிஐ மற்றும் சிபிஎம்மா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் கட்சி, இவங்க 3 பேர் கட்சியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களோட வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ உங்களோட கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஆனால் கூட்டணின்றது கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறதுக்காக மட்டும் சேர்ந்திருக்காங்க. ஆனால் கூட்டணி எப்பவுமே வந்து திராவிடத்தோட தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்ட சபையெல்லாம் பல கூட ஸ்பீச் வந்து பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்பீச் கொடுத்து எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. அதாவது ஒரு 15 நிமிஷம் ஒரு மாதிரி ஃபயர் ஸ்பீச்சாக கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து விஜய் வந்து ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாரு. நிறைய பேர் இப்போ சட்டசபை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு ஆட்சியை பிடிச்சதுனாலதான். நிறைய பேர் அரசியல் பார்க்குறாங்க, இப்போதான் எல்லாருமே நியூஸே பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி நியூஸ் பார்க்க மாட்டாங்க, இப்போதான் எல்லாருமே நியூஸ் வந்து பார்க்குறோம். அரசியல்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஒரு மாதிரி மாற்றம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மக்கள் இடையில மாற்றம் நிறையவே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து எல்லாருமே சீரியல் பார்த்துட்டு இருந்த, டிவி பார்த்துட்டு இருந்த, சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ வந்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ள வந்துருவோம். அதாவது நம்ம டிவிக்கே வந்து இப்போ இங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படின்னா முக்கியமான காரணம் என்னவா இருக்கும்? ரசிகர் பட்டாளம். அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு நடிகராக இருந்த ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல போனால், அது தமிழகத்தில் கோலிவுட்ல வந்து டாப் ஹீரோவில் ஒன் ஆஃப் த ஹீரோவா அவர் இருக்காரு. டாப் ஹீரோவில் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காருன்னே வச்சுக்கோங்க. ரஜினி, கமல் அந்த மாதிரி வந்து விஜய், அப்போ அடுத்த இடத்துல விஜய் தான் வருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கரெக்டான டைமிங்கில் ஒரு அரசியலுக்கு வந்ததுனால கரெக்டாக அந்த ரசிகர்களை பிடிச்சி ஓட்டை வந்து வாங்கிட்டாரு. அவங்க ரசிகர்கள் மட்டும் கிடையாது, இப்போ வந்து வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க அப்பாவே மைண்ட் வாஷ் பண்ணிடுறான், அம்மாவே மைண்ட் வாஷ் பண்ணிடுறான், தாத்தா பாட்டியும் மைண்ட் வாஷ் பண்ணிடுறான். எல்லாருமே மைண்ட் வாஷ் பண்ணி வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லா ஓட்டையுமே டிவிக்கு ஓட்டா மாற்றிட்டாங்க. இப்படி மாற்றினது தான் இந்த வாட்டி நம்ம டிவிக்கு ஆட்சியை பிடிச்சது. இது யாராலையும் மறுக்க முடியாது. என்னதான் ஒரு சிஎம் ஆனாலும் வந்து திரைக்கவர்ச்சினால தான் இங்கே ஒரு அரசியல் வந்து பிறந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு முற்றிலும் ஒரு உண்மையான தகவல். யார் இதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல என்ன 200 ரூபாய் யூபின்னு சொன்னாலும் இதுதான் உண்மை. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப தமிழகத்துல வந்து ஆட்சியை பிடிச்ச மாதிரி நெக்ஸ்ட் வந்து எங்க பிடிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேரளா. அதாவது இதுக்கு முன்னாடி 2026 தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியிலையும் வந்து போட்டி போட்டாங்க. தமிழகத்துல வந்து தனிச்சு, அதாவது வந்து எந்த கூட்டணி கூடயும் சேராம தனிச்சு நின்று அவங்க வந்து ஒரு 108 தொகுதி வந்து ஜெயிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியாய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து அங்க வந்து 3 சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. இங்க 108, அங்க 3 சீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இப்ப
இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் பிடிச்சாச்சு, பாண்டிச்சேரிலையும் 3 சீட்டு பிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கடா போறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து வண்டி நேரா கேரளாவுக்கு போகுது. அதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி கேரளாவில் வந்து விஜய்க்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளங்கள் இருக்கு. இது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா அங்கே போய் நீங்க யாரோட ஃபேன் அப்படின்னு சொன்னா விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே கத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரி FDFSலாம் அங்கே கிளிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்க வேண்டிய இடம் தான் வந்து கேரளா. அடுத்தது வந்து டிவிகே வண்டி வந்து நேராக கேரளாலாம் போய் நிற்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்கிற மக்களும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நீ எப்படி இதை சொல்ற, உங்ககிட்ட கேரளாக்காரங்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆனா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது இந்த வெற்றிக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் வந்து டிவிகே கேரளா, கேரளா ஃப்ரம் டிவிகே, டிவிகே கேரளா, கேரளா டிவிகே அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் ஓட்டு வந்துருமாப்பா அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். ஆனால் இந்த 2026 இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவனும் ஓட்டு போடுவான் அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதாவது வந்து விஜய் அவர்கள் வந்து பெருசாக பிரச்சாரம் பண்ணாமல் இருந்தாலும், ஆனால் விஜய் அவர்கள் கட்சிக்கு வந்துட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து எல்லாருமே வந்து போய் அவங்க ஐடியிலேருந்து ஓட்டு கேட்டு 2 பாயிண்ட், ஒன்று டிவிக்கு ஓட்டு கேட்கணும், இன்னொன்று வந்து ஃபாலோவர்ஸ் ஏற்றணும். ஆனால் இந்த டைமில் வந்து நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டானுங்கடா. அதாவது ஃபாலோவர்ஸ் ஏற்றது எப்படின்றத நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. டிவிகேக்கு நீ சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்ட அப்படின்னா உனக்கு வியூஸ் போகும், உனக்கு ஃபாலோவர்ஸ் வரும் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கேரளாவில் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது கேரளாவில் இருக்கிற மக்களுமே வந்து எப்போ டிவிக்கு இங்கே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. ஓகே, இது வந்து யார் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சௌமியா SS. யார் இந்த சௌமியான்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் மாவட்டத்தோட மகளிர் அணி தலைவி இவங்க தான். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி மக்கள் இயக்கம் வச்சிருக்கோம். அதாவது கேரளாவில் வந்து நிறைய மக்கள் இயக்கங்கள் இருக்கு. அதாவது விஜய் அவர்களுக்கு மக்கள் இயக்கம் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம ஊர்ல கூட இருந்துச்சு. அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் மன்றமாக தான் இருந்தது. அதே மாதிரி கேரளாலையும் நிறைய மக்கள் மன்றங்கள் இருக்கு. அந்த மக்கள் மன்றத்துல இருந்து நாங்கள் நிறைய நிகழ்ச்சி எல்லாமே நடத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த நிகழ்ச்சி இப்போ வந்து ஃபுல்லா நடக்குமா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அரசியல் சார்ந்ததுனால எங்களுக்கு நிறைய விதிமுறைகள் வந்துருச்சு. முன்னாடியே பர்மிஷன் கேட்கணும், பெரிய இடத்துல பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கேட்கணும் அப்படின்றப்போ கண்டிப்பா இங்கே ஒரு ஆட்சி அமைச்சே ஆகணும், எங்களுக்கு இங்கே ஒரு மாற்றம் தேவைப்படுது. அதனால தளபதி அவர்கள் வந்து இங்கேயே வந்து ஒரு மாற்றம் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளா மக்களுமே வந்து விஜய் வரும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ அதனால வந்து டிவிக்கே வந்து இந்த வண்டி நேரா வந்து கேரளால போறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாகவே வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளால உள்ளவங்க வந்து அரசியலுக்கு வேற சினிமா வேறன்னு பாக்குறவங்க, அதாவது வந்து திரைக்கவர்ச்சி இல்லாம ஓட்டு போறவங்க தான் கேரளால இருக்கிறவங்க. கண்டிப்பா வந்தார் அப்படின்னா ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து விஜய் அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரியல, நமக்குன்னு நான் உங்களை சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. அதனால இந்த கேள்வி வந்து நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். இப்போ வந்து டிவிகே வந்து நம்ம தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் அவங்க ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு பார்ட்டியா இருக்காங்க. அடுத்து வந்து கேரளா போவாங்களா, கேரளா போனாங்க அப்படின்னா அங்க ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.